ஒரு கிராமத்தில் 2 சகோதரிகள் வாழ்ந்தனர். மூத்த சகோதரி மீனா மிகவும் பணக்காரர். பெரிய வீடு, கார், வேலைக்காரர்கள் என ஆடம்பர வாழ்க்கை. இளைய சகோதரி லட்சுமி ஏழையாக இருந்தாலும் அன்பும் நேர்மையும் நிறைந்தவள். தினமும் உழைத்து குடும்பத்தை மகிழ்ச்சியாக பார்த்துக் கொண்டாள். ஒருநாள் மீனா பெரிய விருந்து வைத்தாள். கிராமத்தில் உள்ள அனைவரையும் அழைத்தாள். ஆனால் ஏழையான தங்கை லட்சுமியை அவமானப்படுத்தி, "நீ பழைய ஆடையுடன் வந்தால் என் மதிப்பு குறையும். நீ வரவேண்டாம்" என்றாள். லட்சுமி அமைதியாக கண்ணீர் மல்க வீட்டிற்கு திரும்பினாள். வீடு திரும்பும் வழியில் பசியால் வாடிய ஒரு முதியவரைக் கண்டாள். வீட்டில் இருந்த ஒரே உணவையும் அவருக்குக் கொடுத்தாள். முதியவர் மனமாற ஆசீர்வதித்தார். "உன் நல்ல மனதுக்கு இறைவன் நல்ல பலன் தருவாரு." சில நாட்களில் லட்சுமியின் உழைப்பை பார்த்து ஒரு தொழிலதிபர் அவளுக்கு நல்ல வேலை கொடுத்தார். அவள் நேர்மையாக உழைத்து முன்னேறினாள். சில ஆண்டுகளில் தனக்கென ஒரு சிறிய தொழிலைத் தொடங்கி வெற்றிகரமான தொழிலதிபராக மாறினாள். இதற்கிடையில் மீனாவின் வியாபாரத்தில் பெரிய நஷ்டம் ஏற்பட்டது. செல்வம் அனைத்தும் கரைந்தது. உதவி கேட்க யாரும் வரவில்லை. இறுதியில் அவள் லட்சுமியின் வீட்டுக்குச் சென்றாள். லட்சுமி பழைய அவமானத்தை நினைக்காமல் அக்காவை அன்புடன் வரவேற்றாள். உணவு கொடுத்து, தங்க இடம் கொடுத்து, மீண்டும் வாழ்க்கையைத் தொடங்க உதவினாள். அதைக் கண்டு மீனா கண்கலங்கி, "உண்மையான செல்வம் பணம் அல்ல, நல்ல மனம்தான்" என்று உணர்ந்தாள். பணம் மனிதனை பெரியவனாக்காது, அன்பும் கருணையும் தான் மனிதனை உயர்த்தும்.